ஆயிரமே இருந்தாலும், பேச எவ்வளவோ காரணம் இருந்தாலும், நான் அன்னைக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுமா. மன்னிச்சிருவீங்கன்னு நம்புறேன். ஏதோ ஒரு முட்டாள்தனத்துல ஏதோ ஒரு இதுல பேசிட்டேன். உங்க மூஞ்ச பார்த்து கூட பேச எனக்கு தகுதி இல்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இருக்கட்டையா, பரவாயில்ல. நீ இப்பவுமே புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். சரியா? மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு எதுவுமே இல்லை. சொல்லப்போனா நீ எனக்கு என்ன பியாசன ஏது பியாசனன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாமே மறந்து போச்சு. இருக்கிற வலி வேதனையில இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியே இருக்கு. வேலைலாம் எப்படியா போகுது? அங்கனே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்களோ? இங்கனதான் வீடே வெறிச்சோடி கிடக்கு. கொஞ்சம் நான் நல்லா இருந்தா கூட அதையும் இதையும் தொடச்சி எடுத்து வச்சிருப்பேன். வீடே ஒரு மாதிரி இருக்கு. வந்தவனுக்கு ஒரு கப்பு காப்பி கூட போட்டு கொடுக்க முடியல. என்னால முடியலையா. எந்த நின்னாலே தலை சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. வெளியே வேணா வாங்கிட்டு வர சொல்லட்டா? ஐயா ராமே, ஒரு கப்பு காப்பி மட்டும் வாங்கிட்டு வாயா. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம்மா. நான் இப்போ உடனே கிளம்பணும். ஒரு முக்கியமான வேலையை தான் இங்க வந்தேன். சொல்லப்போனா எனக்கு வர விருப்பமே இல்லதான். இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினத மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. தப்போ சரியோ, உங்க பையனை பத்தி உங்ககிட்ட தப்பு தப்பா பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் நான் அன்னைக்கு பேசினது தப்பு தான். மன்னிச்சிருங்கம்மா. நான் தான் சொல்றேனே, வந்ததுல இருந்து கையை பிடிச்சிக்கிட்டு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கே. ஏயா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, எதை விஷயமா வந்திருக்கேன்னு சொல்றியே? என்னையா விஷயம்? இல்லம்மா, அது என்னன்னா, அப்பா ஃபோன் பண்ணி பத்திரிக்கை வைக்கிறதுக்காண்டி பெங்களூர் வரைக்கும் போயிருக்கேன். ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்குலாம் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. முக்கியமா ராம்குமார் மாமாவோட சித்தப்பாலாம் ஊர்ல இருக்காங்கல்ல, அதான் அங்க போயிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வர சொன்னாரு. அதான் யார் யாருக்கெல்லாம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி பத்திரிக்கை எடுத்துட்டு போயிடுவேன். அட்ரஸ் சொல்லிட்டீங்கன்னா, ஒரு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வர கரெக்டா இருக்கும். அதான். ஐயா, அதெல்லாம் வேண்டாம். நாங்க சொல்லிக்கிறோம், பரவாயில்ல. அவங்களும் நாளைக்கு கிளம்பி ஊருக்கு தான் வராங்க. எதுக்கு தேவையில்லாம? நீ பரவாயில்லையா, இருக்கட்டும். இதெல்லாம் தேவையில்லாதது. நான் சொல்லிக்கிறேன், அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இல்லம்மா, பரவாயில்ல. அப்பா கண்டிப்பா போயிட்டு வரணும்னு சொன்னாரு. இதனால எனக்கு எந்த சங்கட்டமும் இல்ல. நீங்க சொல்லுங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சொந்தக்காரங்க கொடுக்கணும் அப்படின்னா அவங்கெல்லாம் கூட வர மாட்டாங்க. அதான் பாக்கேன். உனக்கு தெரிஞ்சவங்கன்னா அந்த 2 பேரு தானே தெரியும். ஆனா ஊரே சொந்தமா தான் கிடக்கு. இவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு அக்கம் பக்கத்துல குடுக்கல அப்படின்னா எதுனா தப்பா நினைச்சுப்பாங்க பத்துக்கோ. அதனாலதான் சொல்றேன். ராமே, நீ போயிட்டு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு வந்துடலாம். எல்லாருக்குமே தானே கொடுத்துட்டு வந்த? ஆமாம்மா, நான் எல்லாருக்குமே தான் கொடுத்துட்டு வந்தேன். அதுவே போதும். எதுக்கு தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ்லாம்? இல்ல, அப்பா கண்டிப்பா எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க யாருன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு யாருன்னே தெரியாத? அதான் பாக்கேன். சரி இரு. ராமே, உனக்கு வேணா வேலை எதுவும் இல்லைன்னா தம்பி கூட போயிட்டு வந்துடுறியா? நானா? இல்ல, பரவாயில்லம்மா. அவருக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும். நான் தனியா போயிட்டு வந்துடுறேன், பிரச்சனை இல்ல. நீங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லிருங்க. இல்லையா? ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தானே சங்கட்டமா இருக்கு இந்த கல்யாண விஷயத்துல. அவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறோன்னு சொல்லிட்டு அதனாலதான் பாக்கேன். ஒன்னே எதுவும் சொல்லிடக்கூடாது. அவங்களும் பத்திரிக்கையை 2 வீட்டுக்கு மட்டும் வச்சுட்டு நீ வந்துட்டனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அலங்காளி பங்காளி தான். ஊரே சொந்தமா தான் கிடக்கும் கிராமத்துல. அதான் யோசிக்கிறேன் என்னன்னு சொல்லி. நான் கூட போயிட்டு வரேம்மா, பிரச்சனை இல்ல. ரகுக்கு ஏதோ பிரச்சனை இல்லைன்னா நான் கூட போயிட்டு வரேன். அவனை கூட்டிட்டு போ. சரியா? அவருக்கு வேலை இல்லைன்னா கூட்டிட்டு போலாம், பிரச்சனை இல்லை எனக்கும். சரி. அப்போ இவரை நான் கூட்டிட்டு போயிட்டேன்னா நீங்க எந்த நாளே தலை சுத்துதுங்கிறீங்கல்ல, அப்ப என் கூடயே வந்துருங்க, எங்க வீட்டுல போயிட்டு இருக்கலாம். பரவாயில்லையா, இருக்கட்டும். நான் தனியா இருந்துப்பேன் ஒத்தையில. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் நேத்து கூட துணி எடுக்க போயிட்டு வந்தான். அப்பெல்லாம் நான் தானே இருந்தேன் ஒத்தையில. அப்படி இருந்துப்பேன். எனக்கு எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப தலை வலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்ப எந்தி உக்காந்துக்கிட்டு இல்லையா, எந்தி நடக்கலாம் செய்ய தானே செய்யறேன்.
அதெல்லாம் எதுவும் இல்லையா, நான் பாத்துப்பேன். இல்லம்மா தனியா எதுவும்? இல்லையா, நான் பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்ல. டைம் ஆயிட்டு ஏற்கனவே. கிளம்புனீங்கன்னா போயிட்டு வந்துடலாம். இங்க இருந்து போக 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு அப்பா சொன்னாரு. டைமிங்லாம் எப்படி? ஆமா இருக்கும், 3 மணி நேரம் ஆகும். இன்னும் நான் கிளம்புறேன் உடனே. யார கேட்டு இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கிறீங்க நீங்க? எனக்கு எரிச்சலா இருக்கு பாத்துக்கோங்க நீங்க பண்றது எல்லாமே. தேவையில்லாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்கம்மா. ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க நீங்க? எதுக்குமா இந்த தேவையில்லாத விபரீத முடிவுலாம்? இப்ப அவங்கள வெத்தலை பாக்க வச்சு அழைக்கலன்னு என்ன இருக்கு உங்களுக்கு? சும்மா அதிகமா பேசிக்கிட்டு அது யார் அனுப்பி விடுறீங்க? ஏற்கனவே அது இதுன்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை, இதுல 1001 வேற. ஏமா ஏன்? என்னால முடியலம்மா, ரொம்ப படுத்தாதீங்கம்மா போட்டு. ஷூ கடவுளே. பாரு, எனக்கு சமைக்க வேண்டிய வேலை 1008 இருக்கு. உன் கூட நின்னுகிட்டே என்னால மல்ல அடிக்கிட்டு இருக்க முடியாது. வேற வேலை சொல்லியிருந்தா போய் பாரு. சும்மா ஏன் இதை பண்றீங்க, எதுக்கு இதை பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டு வேலை சொல்லி எத்தனை கிடக்கு. எல்லாரும் எடுத்து பண்ணாலும் வேலை சொல்லி ஏன் இல்ல யாரு பண்ணணும்னு நினைக்க? நீ அவன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நீ என்ன நினைச்சு இப்படி பேசிக்கிட்டு கிடக்கா? ஏன் அவன் போன உனக்கு என்ன பிரச்சனை? உன்னையா கூட்டிட்டு போறான்? இல்லல அப்ப என்ன சும்மா குதின்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கா. காலையில இருந்து வாசல பத்திக்கிட்டு 10 வாட்டி அம்மா அம்மா அம்மான்னுக்கிட்டு என்ன உனக்கு? வேலை இருந்தா போயிட்டு பாருப்பா. வந்துட்டா பாரு பாட்டி, இவங்க எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு டென்ஷன் ஆகுது. பாரு, ஏதாச்சும் கேளுக்கிறியா? யார் ரேஷ்மா? ரகு பண்ண உனக்கு என்ன பிரச்சனை? அவன் மாட்டன் போயிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வர போறான். இதுக்கு என்னத்துக்கு குடும்பத்தை கூட்டி வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு கிடக்கணும் நினைக்கா? இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? இங்க பாரு, நாளை பின்ன நீ அங்கதான் போயிட்டு இருக்கணும், சரியா? நீங்க அங்கதான் போய் இருக்க போறதுன்னு முடிவாயிட்டு. அப்ப உனக்கு ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா நாங்க இங்க இருந்து கிளம்பி அங்க வருதுக்குள்ள உனக்கு நல்லதோ கெட்டதோ நடந்து முடிஞ்சிடும். அவங்கதான் கூடவே இருக்க போறாங்கன்னு ஆயிட்டு. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு இருக்க பழகிக்கோ, புரிஞ்சுச்சா? உன் மாமியாரும் உன் புருஷன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரிச்சு பழகி. இப்படி எடுத்தறிஞ்ச மாதிரி பியாச பழகாத. முதல்ல படிச்ச பிள்ளைங்க தெரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயத்துக்கும் எவனும் வேண்டாம். நான் மட்டும் தனியால இருந்து கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒன்னுத்தையும் கிழிக்க முடியாது. ஐயோ கடவுளே, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் கரெக்டா தான் ரேஷ்மா பேசிக்கிட்டு கிடக்கேன். இன்னைக்கு அவன் எடுத்துட்டு போய் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வந்தான் அப்படின்னா அவங்க மனசுல என்ன தோணும்? அன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேசினா, ஆனா அவங்க அக்கா பொண்ணுனா இறங்கி வரதானே செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அந்த பிள்ளையா அவ்வளவு தூரம் இங்க நின்று வந்திருக்கு, சரி இதுக்கப்புறம் என்னத்த வன்மத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அலைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு இறங்கி வருவாங்கல்ல. நீ போயிட்டு அங்க இருக்க அப்படின்னா ரோசனை எடுத்துக்கோ. நாளைக்கு என்னமோ ஏதோ வேலைக்கு போகணும், இல்லன்னா ஏதோ ஒரு வேலை வெட்டி பாக்கணும்னு எடுத்துக்கோங்களா. அங்க இருந்துகிட்டு அப்ப ரோசனை இங்க கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யார் வீட்டுல விட்டுட்டு போவா? உன் மாமியார் நம்பியா? அவங்களை பாக்குறதுக்கே ஒரு ஆள் வேணும். அதனாலதான் உன்னும் புருஷன் அங்க கூட்டிட்டு போறான். பிள்ளைய பாக்கணும், அக்கம் பக்கத்துல விடணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுப்பியா? அங்க இங்கன்னு சொல்லிட்டு அனுப்ப வேண்டாமா? அவனுக்கும் தெரிய வேண்டாமா இது நம்மளோட சின்ன பாட்டி, இது பெரிய தாத்தா, சின்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் எல்லாம் பழகணும் அப்படின்னா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போதான் செய்யணும். ஒரே அடியாக போக கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு குதிக்கிறா நீ. புரியுதா உனக்கு? உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரியே வைக்க முடியாது. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்க போனா சண்டை வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா நான் அனுசரிச்சு போக மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ பாட்டி, உங்களுக்கு புரியுதா இல்லையா பாட்டி? இங்க இருந்து ரகு போயிட்டு அங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டுட்டானா, இவர் ஏதாச்சும் ஒண்ணு பேச போய், ரகு ஏதாச்சும் பேச போய், அவங்க சித்தப்பா ஏதாச்சும் தூண்டி எதனா சொல்லிட்டாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கும் போது நிதானமே இல்லாம அப்படிதான் குதிப்பான். அங்க போயிட்டு யார் அவனை என்னன்னு தடுக்க முடியும்? நம்ம போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு அவன் கேட்பான்னு நினைக்கிறீங்களா? நம்ம நேர்ல இருக்கும் போதே சொன்னா கேட்க மாட்டான் பாட்டி அவன். இதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா தேவையில்லாம கொஞ்சம் அனுசரிச்சு போன்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏன் காரணத்தோட சொல்றேன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அத்தை, இவளுக்கு கிறுக்கு பிடிச்சு போய் அலைஞ்சுக்கிட்டு கிடக்கா. என்ன கிறுக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது பாத்துக்கோங்க. கொஞ்ச நாளா இப்படிதான் அலைஞ்சுக்கிட்டு கிடக்கா. இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இவ சொல்றத காது கொடுத்தே கேட்காதீங்க. எந்தாலே போய் அலையறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேற வேலை இருந்தே பாருங்க. பாரு கிறுக்கு பிடிச்சு உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையை உருவாக்கிட்டு கிடக்கிறதே இவதான். இவளாலதான் வீட்டுல பிரச்சனையே வராது. இவ வாயை மூடிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, என் மோனம் போயிட்டு சமத்தா எல்லா பத்திரிக்கையும் கொடுத்துட்டு அவன் வருவான். அவன் எந்த சண்டை சச்சதுக்கும் போக மாட்டான். இல்ல இவ இவட பேசுறாளே, அவனுக்கு என்ன தலையெழுத்தான்? எவன் கூடயே போயிட்டு சண்டையை போடுறதுன்னு? இவளுக்காண்டிதான் அன்னைக்கு என் அத்தான்னு சொல்லிட்டு கூட நின்னதுக்காண்டிதான் இவளுக்காண்டிதானே பேச போய் அன்னைக்கு சண்டை வந்தது. இன்னைக்கு ஏதோ இவனா போயிட்டு வம்பிழுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா. அம்மா, அவன் உனக்கு மட்டும் பையன் இல்ல, எனக்கும் தான் தம்பி, சரியா? மொத்த படியும் தூக்கி ஏன் மேல போடாதம்மா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. வீணா பிரச்சனை வந்துரும் தான் சொல்றேன். இன்னும் 3 நாள்ல கல்யாணம் இருக்கு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதுதானே சொல்றேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இதெல்லாம் புரியுதா? என்னதானோ எதுவுமே பேசிடக்கூடாது. அப்படி ஏதாச்சும் பேசிட்டா ரேஷ்மா செல்பிஷ், நான் சுயநலமா பேசுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே ஒரு மாதிரி பேசுறீங்க இப்பெல்லாம் வர வர. ரொம்பதான் அவன் தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டேன்.
தேவையில்லாத விஷயம். அவங்களுக்கு யாருக்கும் பத்திரிக்கை தர வேண்டாம். நான் ராம்குமார் கிட்ட பேசிக்கிறேன். இங்க பாருங்க அத்தை, காலையிலேயே ரகு போன் பண்ணா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு மாப்பிளைய கூட்டிட்டு இங்கதான் வாரானா. நான் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு கிடக்கேன். இவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க நின்னுட்டு 10 நிமிஷம் கத்துன்னு கத்துவா. அதுக்கப்புறமா வந்து சோறு எடுத்துவேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு தின்னுட்டு போறது மட்டும் தான் இவளுக்கு நல்லாவே தெரியும். வேற எந்த வேலையும் இவளுக்கு தெரியாது. சரிங்களா? எனக்கு அடுக்காலையில வேலை கிடக்கு. வரவருக்கு சோறு தரணும். வரவன் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான் ராத்திரி ஃபுல்லா. அவனுக்கு சோறு எடுத்து வைக்கணும். இன்னும் அனுவா அம்மாவை வர சொல்லியிருக்கேன். மதியம் சாப்பாடு ரெடி பண்ணணும். முருகன் வேற வெளியே போயிருக்காரு. இந்த ரேடியோ செட் எல்லாம் வெளியே கட்டுறதுக்காண்டி ஆட்கள் வர போறாங்க. அவர் வந்து அந்த வேலையை பாப்பாரு. நான் வீட்டு வேலையை பாக்குறதா இல்ல வெளியே பாக்குறதா? இவ மூஞ்சி கத்திக்கிட்டு கிடக்கா. 10 வாட்டியாச்சும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காளே, இவளை பாக்குறதா? இதுக்கு மேல இவ என்ன கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதே வேலை தான். அமைதியா இருந்துட்டு சொல்லுங்க. இவளை வேலை வெட்டி இல்லாம சும்மா அடுக்காலையில வந்து அந்த வெங்காயத்தை கட் பண்ண சொல்லுங்க. இவளை வேலை வெட்டி இல்லாம தான் சும்மா ஆடிக்கிட்டு கிடக்காங்க. 2 பேரும் எந்தி வாங்க, எந்தி வந்து அந்த வெங்காயத்தை கட் பண்ணுங்க. உனக்கு என்ன ரேஷ்மா பிரச்சனை? ஆமா, உனக்கு என்னடி பிரச்சனை? இப்போ இவளை சொல்லி எதுக்கு குதிச்சுக்கிட்டு கிடக்கா? பாட்டி, ரகு போய் அங்க பிரச்சனை பண்ணிட்டா நல்லா இருக்காது பாட்டி. அதுக்கப்புறம் ராம்குமாரி அவங்க அம்மாவையும் ஃபேஸ் பண்ண முடியாது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனையே பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி பாட்டி? நீங்களே சொல்லுங்க. அது நல்லாவா இருக்கும்? அதனாலதான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ரகு, எப்படா வந்த? இப்பதான் அத்தை உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீ வரதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீங்க வரதா சொல்லவே இல்ல. ரகுதான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் வந்து கூப்பிட்டுருந்தான். அதான் சரின்னு சொல்லி கிளம்பி வந்திருந்தேன். ரேஷ்மா, அம்மாவுக்கு மதியம் மாதிரி போயிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோ, சரியா? ஃபுட் மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் மைல்டா ரெடி பண்ணி நீ அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர முடியுமா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். ரகு, நீ எங்க போனோம்? அவர் எங்க கூட்டிட்டு போற நீ? எதுவும் தெரியாத மாதிரி எப்படிக்கா அப்படியா மாத்தி பேச முடியுது உன்னால? இவ்வளவு நேரம் அவன் பிரச்சனை பண்ணிடுவான், அப்படி இப்படி, அவனால எனக்கு அசிங்கமாயிரும், அது இதுன்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. கவலைப்படாதீங்க, என்னால உங்களுக்கு பிரச்சனை வந்துடாது, சரிங்களா? உங்க வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவெல்லாம் கிடையாது. நான் உங்க கூட பிறந்த தம்பி தான், என்ன நம்பலாம். அங்க என்ன அடிச்சே கொன்னாலும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சரிங்களா? ஏசுநாதர் தெரியும்ல, ஏசுநாதர், அவர் ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டுவாராம். அதே மாதிரி நானும் இன்னொரு கன்னத்தை காமிச்சிட்டு வரேன். நீங்க பயப்படாதீங்க அக்கா, சரியா? ரகு, நான் அத சொல்ல வரல ரகு. அது வந்து நான் என்னன்னா, எனக்கு புரிஞ்சிச்சுக்கா நீங்க எதை சொல்ல வந்தீங்கன்னு சொல்லி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லக்கா. பாட்டி, கொஞ்சம் வெளியே வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, சரிங்களா? அனுவும் அவங்க அம்மாவும் வருவாங்க, பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் ரகு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பாட்டி, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஏல நானும் பாத்து கூடாதா? என்கிட்ட பேச மாட்டே என்ன? ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன் அக்கா கூட 1000 சண்டை போடி, என் கூட எல்லாம் சண்டை போடாத, புரிஞ்சுச்சா உனக்கு? இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட ரியாக்ட் பண்ணு வச்சுக்கோ, உன்னை குத்தி மூஞ்சலாம் உடைச்சிருவேன். ஆள பாரு ஆள. சாப்பாடு எடுத்து வைக்க சொல்ற அத்திய, வா சாப்பிடுவோம், எனக்கும் பசிக்குது. மனுஷன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவானா? நான் நிம்மதியா சாப்பிடணும்னு வந்திருக்கேன். உன் கூட உட்காந்து நினைச்சுக்கேன், நிம்மதின்னு ஒண்ணு இல்லாமயே போயிரும். தயவு செஞ்சு என்ன விட்டுருமா தாயே. அவருக்கு சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிட்டுட்டே இருங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். பட்டி வாங்க, நாம சாப்பிட்டு போவோம். ஆமா, சாப்பிட்டு வருவோம். வா. ஐயா வாயா சாப்பிடு. அந்த வரேன் பாட்டி. ரேஷ்மா நீயும் வா. வரேன் பாட்டி, போங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராம்? எனக்கு புரிய மாட்டேங்குது. அவனை வந்து கூப்பிடுறான் அப்படின்னா நீங்க எப்படி பிள்ளை அடிச்சுட்டு பின்னாடி வந்துருவீங்களா? அறிவு இல்ல உங்களுக்கு? இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லி அவாய்ட் பண்ண வேண்டியது தானே? நீங்க பாட்டு அப்படியே வந்து இங்க நின்னுட்டு இருக்கீங்க, அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம. எனக்கு நீங்க பண்றது எதுவுமே பிடிக்கல, பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராம் நீங்க? அவன் வந்து கூப்பிட்டானா நீங்க அப்படியே வந்துருவீங்க போல. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஆனா நீங்க பண்றது எதுவுமே சரியா படல, பாத்துக்கோங்க. ரேஷ்மா, எனக்கு புரியல, நீ ஏன் என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? நீ உன் தம்பியாதான் வந்தான், என் அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். காலையில வெளியே போயிட்டு உள்ள வர யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னடான்னு பார்க்க உன் தம்பி. எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. ஏதோ உன் தம்பிக்கு போன் பண்ணி என் சித்தப்பா வீட்டுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுதான் ஆகணும், அப்படி வைக்கலன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் தம்பியை பிளாக்மெயில் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். உன் தம்பி ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல என்ன, புரிஞ்சுக்கோ. உன் அப்பா கிட்ட பேசு, எது பேசுறதா இருந்தாலும். உன் அப்பா தான் சொல்லியிருக்காரு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவனும் வந்து எங்க அம்மா கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவன் நான் தனியா போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நானாச்சும் கூட சேர்ந்து போறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. தனியா போறான்னு வச்சுக்கோ, அவங்க ஏதாச்சும் பேச போய் வீணா பிரச்சனைலாம் போய் முடிஞ்சிருக்கோம். நீ என்னன்னா ஏன் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க ரேஷ்மா? நீ பண்றதா சரியில்லை என்ன பொறுத்த வரைக்கும். அவனே தெளிவாதான் இருக்கான், எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை நடந்துருமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா கண்டிப்பா அது நடந்துரும். நீ ஏதாவது அதுக்கு தூண்டுதலா இருப்ப. ஐயோ ராம், உங்க யாருக்குமே புரியவே மாட்டேங்குது. எனக்கு
கல்யாணம் கொஞ்சம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு மாதிரி ப்ரெஷராவே இருக்கு எனக்கு. அதெல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். எல்லாமே ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருக்கு. என் சித்தப்பாவும் ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் இல்ல. அவங்களும் என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஊருக்கு போற வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். வீடும் அங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு உன் தம்பி அந்த வீட்டெல்லாம் காமிச்சு கூட்டிட்டு வரேன். அவனுக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கும். உன் தம்பி சொல்லப்போனா என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டான் வண்டியில வரும்போது, தெரியுமா? என் அம்மா கிட்ட நல்லபடியா பேசினா, என் கிட்ட நல்லபடியா பேசினா, எல்லாமே அவன் கரெக்டா தான் இருக்கானோன்னு எனக்கு தோணுது. நீ தான் தேவையில்லாம பிரச்சனையை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அஃப்கோர்ஸ் பிரச்சனை எதுவும் நடக்கல தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு பிரச்சனை நடந்துருமோன்னு பயமாவே இருக்கு. அதான் என்ன பேசுறான்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் மாதிரியே தெரியல. ஏதோ பேங்க்ல போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டு எப்படா போலீஸ்காரங்கிட்ட மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஒரு ஒரு நிமிஷமும் பக்கன்னு இருக்கு. ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இவனும் பாக்குறீங்கல்ல, உங்ககிட்ட பேசினா நல்லதான் அப்படின்றீங்க, என்கிட்ட வந்தவொடனே இப்படி பேசினா பாத்தீங்களா? சுத்தமா பேசுறதே இல்ல. என்னன்னா என்ன, அதுவும் ஃபர்ஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்ப அக்கா என்னன்னு சொல்லுங்க, அதோட வாங்க போங்க அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது ராம். நீ டென்ஷன் ஆகாது ரேஷ்மா. கல்யாணத்தை பத்தி யோசிக்காத, அது நல்லபடிதான் போய்கிட்டு இருக்கு. நீ ஏன் தேவையில்லாம யோசிக்கிட்டு இருக்க? ஆ நான் தான் கூட போறேன்ல, அங்க எதுவும் பிரச்சனை நடக்காது. நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். நீ என்ன நம்பு, அது மட்டும் போதும். ராகுவால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புறேன். அவனே தெளிவா இருக்கான். நம்ம போறோம், பத்திரிக்கை கொடுக்குறோம், வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல என்ன? ஜஸ்ட் பத்திரிக்கை கொடுத்துட்டு வர்றதுக்குலாம் அங்க போயிட்டு எந்த பிரச்சனையும் நடக்காது. சும்மா பிரச்சனை நடக்குமான்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? விட்டுரு. சாப்பிட்டியா? அட போங்க ராம், காலையில இருந்து சாப்பிடவே தோணல. நீங்க வேற டீ கூட குடிக்க தோணல தெரியுமா? பயத்திலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா அங்க போனா அவங்க ஏதாச்சும் பண்ணி இவனுக்கு எதனா கோவம் வந்து இவன் பேச போய் அவங்க பேச போய் மாறி மாறி சண்டை வந்துருமான்னு யோசிச்சு தலை வலி. என்னால முடியல. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துட்டே இருக்கு. கடவுளே, எங்க கூடயே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே இருக்கிறதுக்காண்டி தானே இவ்வளவு போராட்டமோ? இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூடவே தான் இருக்க போறேன். அட போங்க ராம், அதுக்குள்ள நான் மேலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம் போல. ஓ, மேலோகத்துக்கு போற ஐடியா இருக்கு. அப்ப என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க, நானும் வரேன். ஐயோ, அங்க உங்களையும் கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சென்னெல்லாம் சமாளிக்க முடியாது. ஏற்கனவே இங்க உங்களை வச்சு வர பிரச்சனையை என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல. யார் மேல தப்பு யார் மேல சரின்னு சொல்லி பேசி 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 முடியலடாப்பா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல உங்களை வேற நான் போற இடத்துக்குலாம் கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். நான்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன்ப்பா. பாரு. ஓ, அப்பனா வேண்டாம் அப்படிதானே? வேண்டாம், போங்க. இங்க வேணும்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து வச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்களா என்ன? அந்த சீன்லாம் இங்க கிடையாது, சரியா? நீங்க வேணா நான் வேணும்னு சொல்லி நினைக்கலாம், நானும் அப்படி நினைக்கலப்பா. எனக்குலாம் யாருமே தேவையில்லையே. சரிங்க மேடம். அப்புறம் எதுக்கு உங்க பாட்டிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தீங்க? சண்டே எதுனா வந்துட்டுன்னா ராம்குமார் எப்படி ஃபேஸ் பண்றது, உங்க அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்றது, அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க போல. வேண்டாம்னு நினைக்கிறவங்கள நினைச்சு எதுக்கு மேடம் நீங்க ஃபீல் பண்ணணும்? அவன் என்னமோ நினைச்சிட்டு போறான், எனக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி இருந்துக்க வேண்டியது தங்கமே. சொல்லுங்க தங்கக்குட்டி, பயத்திருந்து பதில். நான் வேணும்ன்றதுனால தானே இவ்வளோ போராட்டத்தையும் தனியாளா சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தான், வேணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னைக்கு நினைச்சனோ அன்னில இருந்து பிரச்சனை மட்டும்தான். பேசாம நினைக்காம இருந்துடலாம் போல. ஓ, வைரம்லாம் வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், சரிங்களா? அவ்வளவு சீக்கிரமாலாம் வைரம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துராது. நான் பேசிக்கலி கொஞ்சம் டிமாண்டான வைரம். சோ அதனால கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருக்கு. நீங்க லைஃப்ல இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை நான் அப்படியே தாங்கன்னு தாங்குவேன். பார்க்கதானே போறேன் உங்க தாங்குறத. அத நினைச்சா இன்னும் பயமா இருக்கு எனக்கு. பயப்படாதடி, நான் வேணா உன் பயத்தை சரி பண்ணவா? இல்ல பயம்லாம் இல்ல. இல்ல பார்த்தாலே தெரியுது ரொம்ப பயமா இருக்கு போலயே. நான் லைட்டா சரி பண்றேன். வேண்டாம்ப்பா சாமி, பயம்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உடனே மட்டும்தான் அப்படி சொல்லுது, ஆனா உள் மனசுல எல்லாம் பயம் இருக்கதான் செய்யுது. நான் வேணா உள் மனசுக்குள்ள போயிட்டு டிக் டிக், நான் தான் ராம் வந்திருக்கேன், உன்னோட இதயத்துல இருக்க ராம், நான் உன் மனசை சரி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு நான் வேணா ஒரு குட்டி மருந்து கொடுத்து சரி பண்ணவா? இதுக்கெல்லாம் மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. போயா
வேற வேலை இருந்தா போய் பாரு. ஓய் என்ன 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 இவ்ளோ தையம் நினைச்சு பயப்படுறியே? இங்க ஒருத்தன் 6 அடி உயரத்துல நின்றுக்கனே, இவனை நினைச்சு பயப்படணும்னு உனக்கு தோணுதா? உங்களெல்லாம் பார்த்த பயம் வரல. ஆமா 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 வராது பின்ன உனக்கு அப்படியே. ஹலோ, அதானே நான் மிரட்டுறதுக்குள்ள நீ மிரட்டிடுன. சாப்பிடலன்னு சொன்னீங்களா? இங்க நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வரீங்களா? சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்படியே நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது கூட நல்லாதான் இருக்கு. பேசாம எங்க ட்ரிப் கூட நீயும் ஜாயின் பண்ணிக்கிய, நல்லா இருக்கும். உங்க ட்ரிப்பு கூட நானு ஏற்கனவே எங்க அம்மா கிட்ட இப்பதான் திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், வண்டையா கேட்பாங்க. வேண்டாம், இருக்கிற மரியாதையை காப்பாத்திக்கிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். அதோட இருந்துக்கலாம். தேவையில்லை. ஏண்டி உனக்கு வருங்கால புருஷனோட வீட பாக்கணும்னு உனக்கு ஆசையா இல்ல? உங்க வீடு என்ன அவ்வளோ சூப்பராவா இருக்கும்? எப்பயும் போல ஒரு ஹாலு, மிஞ்சி போனா ஒரு 2 பெட்ரூமு, அதையும் மிஞ்சி போனா ஒரு கிச்சனு, ஒரு பூஜை ரூமு, அவ்வளவுதானே. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஸ்பெஷல் இருக்கு. என்ன என்ன என்ன? அது நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோ, பாப்போம் அப்படி என்ன ஸ்பெஷல்னு. ஓ ஓ சரிங்க மேடம். சாப்பிடுங்க. ஷகு வந்துட்டோம், ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம். ஓ, மாமாவும் மச்சானும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவீங்க. இப்ப என்ன கழட்டி விட்டுட்டு நீங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டீங்க, அப்படிதானே? அது சரி. சண்டை வந்ததுக்கு காரணமே நீங்க தான். நீங்க 2 பேர் தான் சண்டை போட்டீங்க. இப்போ நான் விரோதி ஆயிட்டேன் அவனுக்கு. எத்தனை நாள் நானும் பாக்குறேங்க, இது எத்தனை நாளைக்குன்னு சொல்லிட்டு ரொம்பதான் பண்ணிக்கிட்டு அலையிறோம். ஒரு நாள் அப்படியே கணத்தை பிடிச்சி பட்டு 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 பட்டுன்னு அரையணும் போல தோணுது. சரி, தம்பியா போயிட்டானேன்னு விட்டு வைக்கிறேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? உன் தம்பி கணத்தை பிடிச்சி பட்டு 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 நான் வேணா அரைவா? ஹலோ, என் தம்பி. ஓ, இப்ப மட்டும்தான் உங்க தம்பி ஞாபகம் வருதோ? படி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லலையே. இல்ல இல்ல இல்ல, என்னமோ சொன்னீங்க. உன் தம்பி அரைவான்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, அதுக்கு லாஸ்டா. நான் எதுவும் சொல்லலையே. போடின்னு தானே சொன்னீங்க. இல்லையே. ஏய், நீ மட்டும் யோ வாயா போயான்ற. எனக்கும் கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். ஏன் தப்பா? நான்லாம் ஒரு தினுசாலாம் தெரியல, நீங்க தான் ஒரு தினுசா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு டீ போட்டு கூப்பிட்டது தப்பா? என் பொண்டாட்டியே நான் டீ போடக்கூடாதா? நீங்க தான் ஒரு மார்க்கமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே.